கடுமையான ஆயுதங்களை சம்பவ இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அதை கைப்பற்றணும் அப்படிங்கிற முயற்சியில் போகிற பொழுதுதான் ஒரு என்கவுண்டர், திருவண்ணாமலை என்கவுண்டர் நடக்குது. இதெல்லாம் இது வழக்குரைஞர்கள் இத்தனை பேர் சேர்ந்து செய்தப்பட்ட சதி அப்படிங்கிறத முதல் முறையாக ஏ டீம் பொன்னைபாலுடைய டீம், பி டீம் ஹரிகரனுடைய டீம், சி டீம் அஸ்வதாமனுடைய டீம். இந்த கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ள நடந்த கொலை வழக்குகளில் மிக முக்கிய கொலை வழக்காக கருதப்படுகிறது. வந்தவங்க அத்தனை பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கான்விட்ஸ், எல்லாமே ஏ+. எல்லாருமே அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்க. அரசியல் கட்சி எல்லாருமே அவங்களுக்கு பதவிகள் வழங்கியிருக்கு. இப்படி பின்னிப்படை போய் சமூக குற்றமாயிருக்கு. தனக்கு ஒரு டைரக்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங் இப்போ ஏ தொடங்கி பி போய் சி போய் டிஆர் கேட்குறாரு. இவங்க அருளுடைய ஸ்டேட்மெண்ட்டும் ஹரிகரனுடைய ஸ்டேட்மெண்ட் வழக்குரைஞர்கள் 2 பேருமே வழக்குரைஞர்கள். டீம் பியை பற்றியும் டீம் சியை பற்றியும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு முன்னாள் காவல் ஆணையர் திரு ராஜேந்திர ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போது நீங்கள் வட சென்னையில் ரொம்ப வருஷமாக பணிபுரிந்த ஒரு காவல் ஆணையர். நிறைய விஷயங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் அங்கே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது கடந்த 1 மாதமாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு தமிழகத்தில் குறிப்பாக ஊடகத்தில், குறிப்பாக வட சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழக்கு, அது தொடர்பான விஷயங்கள்லாம் சரியான திசையில் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் கேட்ட கேள்வி பொதுமக்கள் $1000 மில்லியன் கொஸ்டின் சொல்லுவாங்க. 1000 மக்களுக்கு இந்த மனசில் இருக்கிற ஒரு அற்புதமான கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த வழக்கு விசாரணை சம்பவம் நடந்த உடனே விசாரணை தொடக்கம் அப்படிங்கும்போது பொன்னைபாலு உள்பட, அருள் உள்பட, திருவேங்கடம் உள்பட அப்படின்னு சொன்னால் 8 பேர் நாங்கள் தான் கொலை செஞ்சோம் அப்படின்னு சரண்டர் ஆகிறாங்க. சரண்டர் ஆனோடனே முன்னாள் கமிஷனர் திரு ரத்தோர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய அண்ணன் பொன்னைபாலு என்பவர் தன்னுடைய அண்ணன் ஆற்காடு சுரேஷ் என்பவரை ஆம்ஸ்ட்ராங்குடைய டீம் கொலை செய்ததாக கருதியதால் தனது அண்ணனுடைய பிறந்த நாளுக்கு முன்பு அவருக்கு காணிக்கையாக ஒரு பதிலுக்கு பதில் ஒரு கொலையை செய்துவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட கொலை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அவர் ஒரு காரணத்தை முன் வச்சிட்டாரு. அப்படின்னோடனே இது ஆற்காடு சுரேஷுடைய கொலைக்கு பதிலாக நடந்த கொலை செய்த எதிரிகள் ஆஜராகிவிட்டார்கள் அப்படிங்கிறது தொடக்கப்புள்ளி விசாரணை. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த கட்டம்னு பல்வேறு நிலைகளை தாண்டி இன்றைக்கி 22 கைதுகள், 22வது அக்யூஸ்டாக அஸ்வத்தாமன், நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தாமன் நிற்கிது. இதில் ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள், இவங்களாம் கேஸ் வாங்க வந்த குற்றவாளிகள் அப்படின்னு ஊடகத்தில் வெளிச்சத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாநில தலைவர்களுமே தொடர்ந்து கேள்விகளை கோட்டை நோக்கி எழுப்பினார்கள். கோட்டை விழித்து கொண்டது. மாநில முதல்வர் அவர்கள் அப்படின்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை வெளிக்கொண்டு ஏன்னா பொதுமக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவது நமது கடமை அப்படின்னு தமிழக முதல்வர் முடிவு எடுத்ததுனால தான் காவல்துறையில் இவ்வளவு மாற்றங்கள் தொடர்ந்து டிரான்ஸ்ஃபர் போட்டுகிட்டே இருக்கார். எங்கெங்கெல்லாம் செயல்படவில்லை அல்லது வெளிச்சத்துக்கு வரவில்லை, அல்லது நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த விசாரணை நேர்கோட்டில் தான் போய் கொண்டிருக்கிறதா அப்படின்னு எங்கெல்லாம் சந்தேகம் வருதோ அதில் நேர்கோடுகளை உருவாக்குறதுக்காகத்தான் முதல்வர் என்ன செய்வார், திரு அருண் அவர்களையும் சென்னை மாநகர கமிஷனராக போட்டார். அவர்கள் ஏற்கனவே போட்ட 10 டீமில் அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி 10 டீமும் தொடர்ந்து ஒரு டீமுக்கு 10 பேர் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 பேர் இரவும் பகலுமா தொடர்ந்து விசாரணை நடந்து கொடுக்குது. ஒரு என்கவுண்டர் நடக்குது அப்படின்னா கூட அதற்கான துணிச்சலும் அவ்வளவு தூரம் ஆழ்ந்து இதை விசாரிச்சிருக்காங்க
இவர் வந்து கடுமையான ஆயுதங்களை சம்பவ இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அதை கைப்பற்றணும் அப்படிங்கிற முயற்சியில் போகிற பொழுது தான் ஒரு என்கவுண்டர், திருவண்ணாமலை என்கவுண்டர் நடக்குது. இதெல்லாம் நேர்கோட்டில் போகிறதுக்கான அறிகுறிகள். நேர்கோட்டில் போகலான்னா ஒரு என்கவுண்டரை பண்ணியெல்லாம் வந்து ஒருத்தரை பிடிக்கணும் ரைட்டு. அப்படியே அடுத்த கட்டத்துக்கு நிறுவனமானால் இந்த விசாரணை வந்து 2 முறை 3 முறை கஸ்டடி எடுக்கிறாங்க. ஸோ கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறது அப்படின்னா, சரி 10 பேர் வந்து ஆஜராகிட்டாங்க, நாங்கள் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் வந்தாங்க, 8 பேர் வந்தாங்க, 8 பேருக்கு அப்புறம் 3 11, அப்புறம் 13 14 ஆச்சு. இதோட கதையை முடிச்சுக்கலான்னு சொல்லியிருந்தா இது நேர்கோட்டில் போகலைன்னு அர்த்தம் இல்லைங்க. இது வந்து தொடர்ந்து ஒவ்வொருத்தருடைய 2வது முறை கஸ்டடி எடுக்கிறாங்க, 3வது முறை கஸ்டடி எடுக்கிறாங்க. அப்படி தொடர்ந்து போயிட்டுருக்கு. அப்படி போகிற பொழுது அருள் என்கின்ற இதில் வழக்குரைஞர் வந்து இப்போ கைது செய்யப்பட்ட அஸ்வத்தாமனோட சேர்த்திங்கன்னா 8 வழக்குரைஞர்கள் ஆகிட்டாங்க. இது வழக்குரைஞர்கள் இத்தனை பேர் சேர்ந்து செய்தப்பட்ட சதி அப்படிங்கிறத வந்து முதல் முறையாக தமிழகத்தில் குற்றவாளிகள் வந்து எப்படியெல்லாம் வந்து செய்முறை குற்றங்கள் செய்தார்களோ அந்த குற்றங்களெல்லாம் உணர்ந்து வைத்துவிட்டு இவங்களே அந்த செய்முறை குற்றவாளிகளை சேர்ந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா அருள் அப்படிங்கிற வழக்குரைஞர் செலக்ட் பண்ண ஆட்கள் பார்த்திங்கன்னா அந்த ஹரிஸ் அப்படின்னு ஒருத்தர் செலக்ட் பண்ணுறாரு, சதீஷ் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறாரு. அவர் ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா அஞ்சலை கூட சேர்றாரு, மலர்கொடி கூட சேர்றாரு. இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு போயிட்டு ஹரிஹரனை மீட் பண்ணாங்க. ஹரிஹரன் என்ன சொல்கிறான், நாங்கள் ஏற்கனவே வட சென்னையில் நாங்கள் வசூல் பண்ணுற ஏரியாவில் இவர் தலையிடுறாருங்கிறதுக்காக இவரை வந்து போட்டு தள்ளுறதுக்கு நாங்கள் திட்டம் போட்டிருந்தோம். இந்த டீம் வந்து அவரை கொலை பண்ணுறதுக்கு முடியுமான்னு கேட்டோடனே இவங்களை பயன்படுத்திக்கலாம்னு நினச்சிட்டோம். ஆக டீம் 1லேருந்து இவர்களெல்லாம் மாஜப்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் அப்படின்னு மாநிலத்தில் இருக்கிற தலைவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி, செல்வ பிறந்தை அவர்கள் காங்கிரஸ் கட்சி, இவர் வந்து திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சி, என்னங்க ஜி.கே. வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ், அவர் வந்து முன்னாள் வந்து பாஜகவுடைய தலைவர் திரு முருகன், என்னங்க எல் முருகன், இவ்வளோ பேருமே ஃபீல்டுக்கு வந்து அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தினைக்குமே வந்து திரு ராமதாஸ் அவர்கள், திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இவங்க தினைக்குமே வந்து குரல் கொடுத்துருக்காங்க. திரு வானதி சீனிவாசன், எனக்கு தமிழிசை அக்கா வந்து டெய்லி மர்டர் கழகம் என்று சொல்கிற அளவுக்கு இந்த நாடு போயிடுச்சு. இப்படி எதிரணியில் நிற்கிற அத்தனை பேருமே கோட்டை நோக்கி கேள்வி கேட்டதுக்கு பிறகும் வந்து இது வந்து நேர்கோட்டை நோக்கி போகாது என்றே நீங்கள் கருத வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஊடகவியல் வந்து. ஏன்னா கைது எண்ணிக்கை வந்து எப்போவே ஒரு மர்டர் கேஸில் 16 பேருக்கு மேலே போகிறதில்ல. இது 22 தாண்டிடுச்சு, இன்னும் போய்கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த முடிவு வரைக்கும் பொறுத்து இருந்துக்கா. ஏன்னா கடந்த 6 மாதங்களாக நீங்கள் மலர்கொடியுடைய இது பார்த்திங்கன்னா மலர்கொடியுடைய வஞ்சகம் எத்தனை நாள் வந்திருந்தது மனசில்னு பார்த்தீங்கன்னா 15-18 ஆண்டுகளாக வந்து மலர்கொடிய வஞ்சகம் வந்து அடைக்காக்கப்பட்டிருக்குது. இவருக்கு வந்து 1 வருடம், அஞ்சலைக்கு 1 வருடம், என்னங்க இவருக்கு 2-3 வருடங்களாகவே, பாலுக்கு வந்து 2-3 வருடங்களாகவே வந்து அண்ணங்கிட்ட பகையினோட அவனுக்கும் சேர்ந்து பகை. அப்போ அண்ணனை கொலை செய்ததுக்கப்புறம் 1 வருஷம் பகை. இப்படி நீண்ட நாட்கள் பகை இருந்ததை அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து எதிரியை தாக்குவதற்காக அல்லது ஆம்ஸ்ட்ராங்கை நோக்கி வந்து பயணம் செய்வதற்காக அல்லது அவரை வந்து தாக்க முயற்சிப்பதற்காக ஒவ்வொருத்தருமே வந்து ஓராண்டுக்கு மேலே தான் திட்டம் போட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதை 24 மணி நேரத்துக்குள்ளே போலீஸ் வந்து எதிரிகளை கைது செய்து ரிமாண்ட் பண்ணணும். அது மட்டும் அல்லாமல் எதிரிகள் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், எதிரிகள் போட்ட திட்டங்கள், எதிரிகள் வந்து செலவு செய்த பணத்தினுடைய அளவு, என்னங்க யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த கூலிப்படைகள் அமர்த்தப்பட்டது, யாரோடைய டீம், இந்த டீம் யார், இந்த டீம் யார். இப்போ வந்து இதில் ஏபிசின்னு 3 டீம் வந்துடுச்சு. ஏ டீம் வந்து பொன்னை பாலுடைய டீமு, பி டீம் வந்து ஹரிஹரனுடைய டீமு, சி டீம் வந்து அஸ்வத்தாமனுடைய டீமு, அஸ்வத்தாமன் டீம் வந்துடுது. இல்லை டி டீம்னு ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. யாருன்னு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? அதான் நீங்கள் தான் கேட்டீங்களா, வந்தோடனே கேட்டீங்களா, இந்த ஃபினான்சியர் யார், இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து அந்த ஃபினான்சியர் யார் அப்படிங்கிற. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து திட்டம் இருந்தாலும் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கான இவ்வளவு செலவுகளையும் வந்து தனி மனிதனால் வந்து ஈடுகட்டியிருக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. காவல்துறைக்கும் அந்த கேள்வி இருக்குது.
இவங்கெல்லாம் செலவு செய்யப்பட்ட பணம் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து 4 லட்ச ரூபாய்ங்கிறது வந்து 4 நாள் செலவு. ஆனால் இவங்க 3 மாதம் திட்டம் போட்டிருக்காங்க. 90 நாட்களுக்கு மேலே, 1 வருஷத்துக்கு மேலே திட்டம், பயணம், தங்குமிடம், ஸ்கெட்சு, ஆயுதங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது, இதற்கான செலவுகளை கணக்கிட்டு பார்த்தா இவங்க கொண்டு வந்த பணம் பத்தலை. அப்போ வழக்குக்கு நீங்கள் போய் ஆஜராகிடுங்க, பெயிலெல்லாம் நான் எடுத்துடுறேன், கேரண்டி இருக்கிறதுனால நான் ஆஜராகிறேன், கேரண்டி இருக்கிறதுனால நான் ஆஜராகிறேன், நீங்கள் 8 பேர் ஆஜராகிட்டிங்கன்னா நாங்கள் 8 வக்கீல் வைக்கிறோம், வச்சுட்டு நாங்கள் வந்து செலவுலாம் நாங்கள் பார்த்துக்குறோம், இன்றைக்கி 3 மாதம் இருந்தால் கூட உங்கள் வீட்டுக்கு பணம் கொடுத்துட்றோம் அப்படின்லாம் சொன்னது யார் அப்படிங்கிறது தான் காவல்துறை இப்போ வந்து விசாரிச்சுட்ருக்கு. இதெல்லாம் வந்து காவல்துறை வந்து ரகசியமாக தான் விசாரிக்கும். இந்த ரகசிய விசாரணை அத்தனையுமே வந்து ஊடகத்தில் சொல்ல முடியாது. ஆக சொன்னால் வந்து எதிர்கால விசாரணைக்கு அது தடையாக இருக்குங்கிறதுனால விசாரணை சரியாக போனதுனால தான் 22 எட்டியிருக்கு. 8 வழக்குரைஞர்களை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது. இப்போது வந்து 3 அல்லது 4 டீம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லைங்களா? ஸோ 4 டீமுக்கு 4வது டீமு யார் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வரும் இல்லைங்க, வரும். அதை நோக்கி தான் காவல்துறை இரவும் பகலும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறது. இது வந்து இந்த டிகேடில், இந்த கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ளே நடந்த கொலை வழக்குகளில் மிக முக்கிய கொலை வழக்காக கருதப்படுகிறது. ஏனென்றால் மத்திய அரசில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர்கள், ஈவன் வந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கூட தொடர்ந்து வந்து சட்டம் இந்த வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவரே வந்து அறிக்கை விட்டிருக்காரு. அவருடைய அலுவலகத்திற்கு தொடர்ந்து கடிதங்கள், தகவல்கள் சென்ற வண்ணம் இருக்கிறது. இப்போ ஆனந்த் அப்படிங்கிற ஒருத்தரை மாயாவதி அவர்கள் கட்சியினுடைய தலைவராக நியமிச்சிருக்காரு பார்த்தீங்களா? அவருக்கு கீழே ஒரு பெரிய வழக்கறிஞர் குழுமமே இயங்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற தகவல்கள், இப்போ நீங்கள் நம்ம ஊடகத்தில் பேசுகிறது மட்டுமல்லாமல் இதுபோல் அவங்களுக்கு கிடைக்கிற தகவல்கள் இருக்குது பார்த்தீங்களா? தகவல்களெல்லாம் சேகரித்து அவங்க கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டாக அதை வந்து கமிஷனருக்கும் அல்லது இந்த தனிப்பிரிவு இருக்க பார்த்தீங்களா, ஸ்பெஷல் டீம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து சீல்டு கவரில் அப்பப்போ இன்ஃபர்மேஷனை, இப்போ நீங்கள் கூட ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியல, நீங்கள் நேர்கோட்டில் போகணும், இல்லை உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தால் அதை ஒரு சீல்டு கவரில் போட்டு அந்த தனிப்படை விசாரணை சென்னை கமிஷனர் அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்து வந்தால் அதில் உண்மையான விவரம் இருக்குமானால், குற்றப்பெண்ணின் இருக்குமானால் கண்டிப்பாக அதை நோக்கி பயணம் செய்யும். இந்த அளவுக்கு வந்து காவல்துறை வந்து தெளிவான முறையில் விசாரிக்கிற ஒரே வழக்கு இதுதான் என்று நான் கருதுகிறேன். இன்னொரு விஷயம் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் வந்து பெரிய ஒரு முக்கிய புள்ளி வந்து பின்னாடி இருந்து செயல்படுறது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய சந்தேகமும். கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2011லேருந்து 2016 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்போதைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் சங்கராச்சாரியார் வந்து கைது செய்யப்பட்டார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கொலை வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கதா அந்த கைது வந்து நடந்தது. அந்த மாதிரி இப்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் ஒரு முக்கிய புள்ளி பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு கருத்தாக இருக்குது. அந்த கருத்து உண்மையா? அப்படி உண்மையாக இருந்தால் அது யார், என்ன அப்படிங்கிறத பற்றின தகவல் சார். இல்லைம்மா, எப்படின்னா அப்படி வந்து ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் ஒருத்தர் மட்டும் கை காட்டலை, ஒரு 3-4 பேரை கை காட்டுறாங்க. யார் அந்த 3-4 பேர்? இல்லை, அந்த 3-4 பேரில் வந்து உண்மையான குற்றவாளி யார் அவங்கள மட்டும்தான் வந்து காவல்துறை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். அதை பற்றி தான் ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. ஆராய்ச்சி செய்கிறவர்கள் அவர்கள், பரிசோதனை கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள். நம்ம வந்து அதுக்கான விடையை வந்து கொடுக்கக்கூடாது. யூகத்தின் அடிப்படையில் இவர் தான் அவர் தான் நம்ம சொல்லக்கூடாது. அந்த 4 பேரும் வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட நபர்கள் தானா? இல்லை, ஃபினான்சியர்ஸ் அப்படின்னு சிலரையும், இல்லை ஆருத்ரா போன்ற வந்து கூலிக்கு கொலை செய்கிறதுக்காக போகிறவர்கள், அல்லது பழிக்கு பழி தீர்க்க வேண்டும் என்று தன் குடும்பத்தையே நாசம் செய்து கொள்கிறவர்கள், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து இந்த வழக்கு சட்டப்படி உரிய தண்டனையை அத்தனை பேருக்கும் வாங்கி கொடுக்குமானால், இதுக்கு வந்தவனுக்கு அத்தனை பேர் பார்த்திங்கன்னா எக்ஸ்கான்விட்ஸ் எல்லாமே A+. எல்லாருமே வந்து அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துருக்கான். அரசியல் கட்சி எல்லாருமே வந்து அவங்களுக்கு பதவிகள் வழங்கியிருக்கு. இப்படி பின்னிப்பிணைப்பு சமூக குற்றமாகிருக்கு. இவங்க எல்லா செயல்களும் வந்து அரசியல் குறித்தனவாக இருக்குது. இப்போ
இவர்களுடைய செயல்களுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு அரசியல் கட்சி இருக்குது. அப்போ தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு பாடம். என்ன பாடம் என்றால், குற்ற பின்னணி A+ இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து மாநில பொறுப்பு அல்லது மாவட்ட பொறுப்புகளெல்லாம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கறதுனால காவல்துறை இவங்களுக்கு கண்காணிக்க முடியாமல் போயிடுது. இப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் சாதாரணமாக போகிறீங்க, ஒரு சாதாரணமாக தங்களுடைய பேர் வந்து தமிழ் அமுதன் வைங்களேன். நீங்கள் சாதாரணமாக இருக்கிற வரைக்கும் உங்களை கூப்பிட்டு நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளராக ஆகிட்டீங்க வைங்களேன். இல்லையா தமிழக நில்லு என்ன பண்ணிருக்கப்பா அப்படி கேட்க முடியுமா? முடியாது. அவர் என்னங்க, நான் ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கிறேன், நான் ஒரு அரசியல் முக்கிய புள்ளியாக இருக்கிறேன், என்னை பார்த்து கேள்வி கேட்குறியா? நான் ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கிறேன், என் வீட்டில் வந்து செக் பண்ணிய அப்படின்னு கேட்பார். ஆனால் அந்த பொறுப்பில் இருந்து கொண்டு தான் கூலிப்படைகளை அமர்த்தியிருக்கிறார்கள். இது வந்து அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே வந்து நம்ம செஞ்சது தவறு அப்படின்னு உணர வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை தான் இந்த விசாரணை வெளிச்சம் போட்டு காட்டுது. இல்லைங்க, இது வந்து ஊடகத்தில் வந்து பொதுமக்களுக்கு ஒரு பாடம் அல்லது வந்து ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்துக்கு ஒரு இழப்பு அப்படி இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடம் அப்படிங்கிறது இது புகட்டி கொண்டு வருகிறதுங்கிறது நம்ம ஊடகத்தில் பதிவு செய்ய வேண்டியிருக்கு. ஓகே சார். சார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிளான் பியா ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது. அங்கேருந்து அது அவர் தப்பிச்சிருந்தார் அப்படின்னா, எப்போயுமே கொலை பண்ணுறவங்களுக்கு அடுத்தடுத்த பிளான் திட்டம் இருக்கும்ல. கொலை நடக்கலை அந்த இடத்துல அப்படின்னா அடுத்த திட்டமாக என்னவா இருந்திருக்கும்? அதாவது பிளான் சியா? இல்லை அந்த இடத்துல இருந்து ஓடி இருந்தா சொல்கிறீங்களா, எஸ்கேப் ஆகிருந்தா இன்னைக்கு இல்லை அந்த இடத்துல கொலையே நடக்கலை அப்படின்னா அடுத்த நடவடிக்கைகள் என்னவா இருந்திருக்கும்? அடுத்த நடவடிக்கை வந்து தனக்கு ஒரு டைரக்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங் வந்து ரொம்ப உஷாராக இருப்பார், இடத்த மாற்றிருப்பார், அல்லது இந்த மாதிரியான குறுகிய சந்தில் போய் மாட்டக்கூடாது அப்படின்னு இருப்பார். அப்புறம் ராத்திரி தூங்குற வரைக்குமே வந்து தனக்கு பின்னாடி செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத உறுதி செஞ்சுருப்பார். இது வந்து பொல்லாத நேரத்தில் வந்து அவருடைய உயிர் பிரிந்து விட்டதே ஒழிய எஸ்கேப் ஆகியிருந்தால் அவர் வந்து தற்காத்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கும். அவரே வந்து இப்படி ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னா யாரெல்லாம் நமக்கு எதிரிகளோ அவங்க அத்தனை பேர்கிட்டையும் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவர் வந்து அசால்ட்டாக வந்து இருந்துட்டு இப்போ நேரடியாக வந்து சம்பவ இடத்துக்கு போய் யாரையும் பழி தீர்த்தவர் அல்ல. இவர் கூட இருக்கிற நண்பர்கள் போய் அல்லது இவருடைய டீமில் இருக்கிறவங்க அல்லது இவருடைய பேரை சொல்லிட்டு இருக்கிறவங்கலாம் வந்து அங்கங்கே போய் குற்றங்கள் பண்ணுறாரு வழிய. ஆம்ஸ்ட்ராங் வந்து கடந்த எப்போ வந்து அவர் வந்து பிஎஸ்பியுடைய மாநில தலைவர் பொறுப்பேற்றாரோ அப்போ வந்து எந்த சம்பவத்துக்கும் நேரடியாக போகாதவராகவும் ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு மேம்போக்கான அரசியல்வாதியாக தான் இருந்திருக்கார ஒழிய அவர் வந்து ஃபீல்டு லெவலில் போய் ஆப்ரேட் பண்ணல. இதில் எஸ்கேப் ஆகியிருந்தால் ஃபீல்டு லெவலில் ஸ்டடி பண்ணியிருப்பார். ஏன்னா அவருடைய நண்பர்களில் வந்து சில பேர் வந்து கொலை செய்யப்படும் போது, ஏன்னா நம்ம இதில் பார்த்திங்கன்னா ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் இவருடைய நண்பர் வந்து கொலை செய்யப்படுறாரு. கொலை செய்யப்படும் போது அது கேள்விப்பட்டோன்னே ரொம்ப, ஏன்னா பிஎஸ்பி கட்சியுடைய மாவட்ட தலைவராக போட்டிருக்கிற இவருடைய நண்பரே வந்து கொலை செய்யப்படுறார். யார்? ஆற்காடு சுரேஷ் தான் வந்து அவங்களை கொலை பண்ணுறாங்க. அப்போது வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஆற்காடு சுரேஷ் டீம் வந்து ஒரு வருடமாக வந்து சென்னைக்குள்ளேயே வர முடியாத அளவுக்கு வந்து அவங்கள வந்து விரட்டி அடிக்கிற அளவுக்கு பிளான் பண்ணினவர் தான் ஆரம்பிச்சாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவன் வந்து நம்மளை ஊருக்குள்ளேயே விட முடியாத அளவுக்கு நம்மளை துரத்துகிற அளவுக்கு சக்தி படைத்தவர். இவர் சரியான டீம் இல்லாமல் இவர்கிட்ட போக முடியாது அப்படிங்கிறதுக்கு நீண்ட காலமாக அவன் திட்டம் திட்டிகிட்டே இருந்திருக்கான். அவன் திட்டம் தெரிந்துதான் வந்து என்ன செய்கிறாங்க, அதன் பிறகு ஒட்டக்கன் ஜெயபால் வந்து ஆற்காடு சுரேஷை வந்து கொலை பண்ணுறாரு. ஏனென்றால் அவன் வஞ்சம் தீர்ப்பதற்காக காத்துட்ருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே வந்து ஆற்காடு சுரேஷ் வந்து இவர் ஒட்டக்கன் ஜெயபால் போயிட்டு ஒரு டீமை கொண்டு போய் அவரை போட்டுறாரு. ஸோ தன்னையே வந்து ஒருத்தர் கொலை செய்கிறதுக்கு வருவார்னு அவருக்கு திட்டம் மட்டும் தெரிந்திருந்தார். அது எஸ்கேப் ஆகியிருந்தார் தன்னை கண்டிப்பாக வந்து தற்காத்து கொண்டிருப்பார். எதிர்காலத்தில் அவர் வந்து அவர் பல்வேறு தளங்களுக்கு அவர் வந்து உயர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அமைந்திருக்கும். ஏனென்றால் அவர் கடைசியாக பேசிய ஊடகங்களில் பேசிய பேச்சுகள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு அரசியல் பாதையை நோக்கி அவர் வந்து ஒரு அரசியல் அதிகாரத்தில் வந்து பங்கு பெற வேண்டும், ஏன்னாங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அதிகாரங்கள் வந்து பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து அதை நோக்கி பயணம் செய்கிற ஒரு ஆளாக இருந்திருக்கார். முழு நேர கட்ட பஞ்சாயத்து ஆளாக இல்லாமல் கட்ட பஞ்சாயத்து ஆட்கள்லாம் வந்து கூட இருந்த போதிலும் அவருடைய நோக்கம் வந்து அரசியலை பக்கமாக இருந்ததுனால
தன்னை கூட தற்காத்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர் மாறி இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து இந்த முடிவுக்கான காரணமாக நான் கருதுகிறேன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்தவரை முதலில் கைது செய்யப்பட்ட அல்லது ஆஜர்படுத்தப்பட்ட 8 பேர் தான் குற்றவாளியா. இன்றைய தினம் கிடைத்தது தான் வந்து டீம் ஏபிசின்னு. டீம் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அதில் வந்து 1ன்னு சொல்லாத, 1 அப்படின்னா பொன்னைப்பால், டீம் பி ஹரிஹரன், டீம் சி. இப்போ ஏ தொடங்கி பி போய் சி போய் இப்போ உங்கள் தமிழ் அமுதன் கேட்குற கேள்வி டிஆர் கேட்குறாரு. இதில் டிஆர் அப்படிங்கிறதுலாம் கேள்வியில் இருக்குது. இதுக்கு டிஆருங்கிறதுக்கு தமிழ் அமுதனுடைய கேள்வி பணம், முதலீடு யார், இதுக்கு காவல்துறை பதில் சொல்லும். இப்போ காவல்துறை நேர்மையாகத்தான் விசாரித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் வந்து ஆஜர்படுத்த குற்றவாளிகளுக்கு பின்னாடி இது வந்து பொன்னைப்பால் +7, அப்புறம் வந்து 3, 10, அப்புறம் 15 வரைக்கும் வந்துச்சு. ஹரிகரனில் தொடங்கினீங்கன்னா அவர் சொன்னார் சம்போ +15. இந்த ஹரிகரனுக்கு பின்னாடி வந்து 15 பேர் வந்து இப்போ வந்து குற்றவாளிகளால் கருதப்படுகிறார்கள். என்னங்க, அஸ்வத்தாமனுக்கு பின்னாடி அவருடைய தந்தை, அவங்க ஒரு டீமாக கருதப்படுறாங்க. இவங்க 2 பேருக்கும் யாரெல்லாம் உதவி பண்ணாங்க அப்படிங்கிறது டீம் சி. அப்போ ஏபிசி வரைக்குமே வந்து காவல்துறை, அதாவது அரசாங்கத்து கோழி முட்டை அம்மிக்கல்லையும் உடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து காவல்துறை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்குது. இல்லைங்க, தமிழ்நாட்டுடைய காவல்துறை வந்து ஸ்காட்லாண்டுக்கு இணையான காவல்துறை அப்படிங்கிறத வந்து இந்த வழக்கில் தொடர்ந்து நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இவங்க அருளுடைய ஸ்டேட்மெண்ட்டும் ஹரிகரனுடைய இவங்க வழக்குரைகள் 2 பேருமே வழக்குரைகள். இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் தான் வந்து டீம் பியை பற்றியும் டீம் சியை பற்றியும் வந்து சொல்லியிருக்கு. ஸோ வழக்கறிஞர்கள் போட்ட திட்டம் தான் வந்து பெரிய திட்டமாக இருந்தது. இதுதான் வந்து டீமாக பிரித்தது. இவங்க தான் வந்து ஆயுதங்களை வந்து எப்படி வாங்க வேண்டும், எத்தனை பேர் வந்து உள் நுழைய வேண்டும், எத்தனை பேர் வந்து வெளிவட்ட சாலையில் நிற்கணும், எத்தனை பேர் வந்து ஆஜர்படுத்துறதுக்கு போகிறது, எத்தனை பேர் பெயில் எடுக்க போக வேண்டியது, எத்தனை பேர் எங்கே பணம் வைத்து கொள்ள வேண்டும், யார்கிட்ட எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நோட்டு புத்தகத்தை போட்டு கணக்கு எழுதியவர் யாருன்னா இவங்க 2 பேர் தான். இவங்களை தான் வந்து தொடர்ந்து காவல்துறை வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரணையை வந்து துருவி விசாரித்து கொண்டு விசாரிக்க கிட்டத்தட்ட வந்து ஏபிசி 1 2 3 4 அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு அது எட்டியிருக்கு. சார், இந்த 4ல் இந்த லிஸ்ட்டில் யாராவது இடம் பெறுவாங்களா? இல்லை, ஃபினான்சியர் அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி இது பார்த்தீங்களா. ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பொன்னைப்பால் 4 லட்ச ரூபா கொடுத்துருக்காரா, இவங்க அஞ்சலை 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க, மலர்கொடி 10 லட்ச ரூபாய்க்கு மேலே 50 லட்ச ரூபா அப்படிங்கிறாங்க, 10 லட்ச ரூபாய்க்கு மேலேன்னு சொல்கிறாங்க. ரைட்டு. மலர்கொடிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மணலி மாத்தூர் சிவா அப்படிங்கிற கைது பண்ணுறாங்க. மாத்தூர் சிவாவும் ஒரு வக்கீல். அந்த வழக்குரைஞர் வீட்டிலே வந்து 9 லட்ச ரூபா எடுக்கிறாங்க. எதுக்கு? இந்த காரியத்துக்கு பயன்படுத்துறதுக்காக வைத்திருந்த பணம் அப்படின்னு அவர் தெரிவித்ததன் அடிப்படையில் எடுக்கிறாங்க. 9 லட்ச ரூபா கேஷாக எடுக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே வந்து மலர்கொடி எல்லார்கிட்டையும் வந்து அவங்க அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருக்கு. மணலி மாத்தூர் சிவாவுடைய அக்கௌண்ட்லேருந்து ஏற்கனவே பணம் நிறைய கொடுக்கப்பட்டது. ஸ்டாக்கில் வச்சுருந்தது மட்டும் 9 லட்ச ரூபாய். அப்படின்னா இந்த பணமெல்லாம் இவங்களுக்கு எப்படி வந்துச்சு? மலர்கொடிக்கும் மாத்தூர் சிவாவுக்கும் பணம் கொடுத்தது யார் அப்படிங்கிறதுல தான் தமிழ் அமுதனா நீங்கள் நிற்கிறீங்க. இதற்கான விடை வந்து ரகசிய விசாரணையில் இருக்குது. காவல்துறை வந்து இவ்வளவையும் சொல்ல காவல்துறை, தமிழ்நாட்டு காவல்துறை அதற்கான விடையும் வந்து கண்டிப்பாக சொல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இருக்க வேண்டும். காவல்துறை விசாரணையை திசை திருப்பும் அளவுக்கு நாம் எந்த விதமான முடிவுக்கும் போகக்கூடாது, அது மிஸ்லீடும் பண்ணக்கூடாது. எனவே காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய தருணம் இது. ஏனென்றால் காவல்துறை மிக கடுமையாக இரவும் பகலும் வந்து இதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய அதிகாரிகளும் வந்து இப்போ வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் லெவலில் இருக்கிறவங்களும், இப்போ ஆம்ஸ்ட்ராங்குக்கு புதிய தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய கட்சிக்கு புதிய தலைவர் போட்டாங்க பார்த்தீங்களா, அதில் இருக்கிற வழக்குரைஞர்களும் சட்டம் சார்ந்த அத்தனையும் வந்து இதற்கு வந்து ஃபுல் ஃபீடிங்,
முழுமையாக வந்து கவனத்தை செலுத்தி வருகிறார்கள். இந்த வழக்கு எதிர்காலத்தில் வருகிற காவல்துறை அதிகாரிகள்லாம் என்னென்ன மாதிரியெல்லாம் விசாரித்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கிய வழக்காக கருதப்படுகிறது. ஏன் இந்தியாவிலேயே ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரை கொலை செய்துட்டு சாதாரணமாக தமிழ்நாடு கடந்து போகவில்லை. என்னங்க, எல்லா தலைவர்களும் வந்து கேட்டுக்கொண்டதுக்கு நம்ம தமிழ்நாடு முதல்வர் வந்து தனியாக ஸ்பெஷல் டீம் போட்டு ஒரு கமிஷனரையே மாற்றி அமைத்து இந்த விசாரணையை வந்து நேர்மையாக கொண்டுட்டு போயிருக்காரு அப்படிங்கிற காவல்துறை பொறுத்த வரைக்கும் சரியாக போய் கொண்டிருக்கிறார் என்கிற அளவில் தான் இந்த வழக்கு போய் கொண்டிருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம்.